Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டோடைய ஒவ்வொரு யூனிட்லேயும் யூனிட் 1, 2, 3, 4, 5 எல்லா யூனிட்லேயுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம முருகன் டெக்வல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஹின்ஸாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின்ஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஷின் பேப்பருமே. தென் அதில் இருக்க பார்ட் ஏ கொஷினுக்கான 2 மார்க்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு ஒரு 6 2 மார்க்கு இதிலே வந்துடுது. ஓகேவா? இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போனாவது நீங்கள் பிக் கொஷினை வச்சு மித்த 2 மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக நான் 2 மார்க்ஸோ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் பேப்பர் 1க்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாம நம்ம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் ப்ரௌசர் அண்ட் வெப் சர்வர். இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே சொல்லி கொடுத்தது தான். ப்ரௌசர் அப்படின்னா என்ன? இட் இஸ் த கிளைண்ட் சைட் சாஃப்ட்வேர். ப்ரௌசர்னா க்ரோம், எட்ஜ், ஃபயர்பாக்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர் தான். இது நம்ம சிஸ்டமில் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ யூசரோட யூஆர்எல்லை டைப் பண்ணால் ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பும். ஓகே, சர்வர் கொடுக்குற HTML, CSS, JSS ஃபைல் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் நம்ம ரெண்டர் பண்ணி காட்டும். இதை தான் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a client side software used to send request and display the web page, execute the HTML, CSS, JSS and render UI to the user. Web server அப்படின்னா யாருன்னா it is the server side one. That means web serverனா ரிமோட் மிஷினில் ரன் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர். இந்த அப்பாச்சி, என்கின்ஸ், நோடு, எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே தான் நம்ம வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌசர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி, தட் மீன்ஸ் லாஜிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை HTMLலையும் JSON ஃபார்ம்லையும் பேக்காக ப்ரௌசருக்கு திரும்ப கொடுக்கறது தான் இந்த வெப் சர்வருடைய வேலை. ஓகேவா? ஸோ a server side software that receives browser requests, process them and send the response, host web application and handle the HTTP request. இப்போ வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு நான் ஒரு கூகுள் குரோமில் போய் டைப் பண்ணுறேன்னா அது வெப் ப்ரௌசர். ஓகேவா? ப்ரௌஸ் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும் கிளைண்ட் சைடில் இருந்து அப்படின்னா சர்வருக்கு பாஸ் ஆகும். அவங்க தான் வெப் சர்வர். ஸோ அவங்க டேட்டா பேஸில் இருந்து வாட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு எடுத்து நம்மக்கிட்ட ஆன்சரை ஷோ பண்ணுவாங்க. இதுதான் வெப் ப்ரௌசர், வெப் சர்வர் அப்படின்றது. நெக்ஸ்ட் செகண்ட் 2 மார்க். Why do we need backend services in web development? எதுக்காக நம்ம backend services தேவைப்படுது? ஸோ backend services பற்றி நம்ம ஒரு வீடியோவே ஃபுல்லாக பிக் கொஷினே பார்த்தோம். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக்கு, டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆத்தென்டிகேஷன் சரியான பர்சனாக செக் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிக்கு, இது எல்லாத்துக்குமே யார் தேவை அப்படின்னா backend services தான். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம மோஸ்ட்லி யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணும் திங்ஸை. பட் ரியலாக பிஸ்னஸோட லாஜிக், ரூல்ஸ், கால்குலேஷன்ஸ், ஆத்தென்டிகேஷன் இது எல்லாமே பேக்கெண்டில் தான் நடக்கும். ஸோ பேக்கெண்ட் தென் டேட்டாபேஸோட க்ரூட் ஆப்ரேஷன், கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலிட் ஆப்ரேஷன், லாகின் செக் பண்ணுறது, செக்யூரிட்டி பண்ணுறது, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது, எல்லா டேட்டாபேஸ் ஒர்க்கையுமே ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாபேஸ்க்கும் இடையில பிரிட்ஜாக இருந்து பார்க்குறத அந்த பிரிட்ஜ் கம்யூனிகேஷன் தான் பேக்கெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நோட் பேக் மேனேஜர். ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர்னா யார்? என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே இருந்தோம் எல்லா ப்ரோக்ராம்லையுமே. கரெக்டா? ஸோ என்பிஎம் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் node.js. node.jsக்கு என்பிஎம்ன்றது ரொம்ப முக்கியமான பேக்கேஜ். இதை நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜோட மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்பிஎம் அப்படின்றது டிஃபால்ட்டாக பேக்கேஜ் மேனேஜராக இருக்குது. இதை யூஸ் பண்ணி என்பிஎம் இன்ஸ்டால் லைப்ரரியும் பண்ணுவோம். ஸோ என்பிஎம்ல இருந்து thousands ஆஃப் ரீயூசபிள் JS மாடியூல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாடியூல்ஸை லிஸ்ட் வைஸ் வந்து வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ப்ராஜெக்ட்லலாம் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நம்ம அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த நோட் பேக் மேனேஜர் அப்படின்ற கான்செப்டே இருக்கு. நான் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பிக் கொஷின்ல பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மார்க் ஆன்சரா ரிவ்யூ பார்த்துக்கலாம். கம்பேர் பிட்வீன் ஈவென்ட் கால்பேக்ஸ் அண்ட் த்ரெட் மாடல்ஸ் தான் வந்து 4th கொஸ்டின். ஈவென்ட் கால்பேக்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் த நான் பிளாக்கிங் மாடல்ல யூஸ் பண்ற விஷயம். ஓகேவா? ஃபைலை ரீட் பண்றதுக்கு, டேட்டாபேஸ் குவரி மாதிரி டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கால்பேக் ஃபங்க்ஷனா கால் ஆகும். ஸோ நான் பிளாக்கிங் மாடல் வேர் டாஸ்க் ஆர் எக்ஸிக்யூட்டட் அசிங்க்ரோனஸ்லி when ஈவென்ட்
டேக் then efficient for IO operations. Node.jsல input output operationsக்குலாம் இது மெயினா யூஸ் ஆகுது. then threaded model அப்படின்றது என்னன்னா இன்னும் ஒரு அப்ரோச்னா ஒரு டாஸ்க்குக்கு த்ரெட்டை கிரியேட் பண்றது, அதாவது பேரலா ரன் ஆக்குறதுக்காக. ஓகேவா, ஒரே நேரத்துல மல்டிபிள் டாஸ்க்கை ரன் பண்றதுக்காக தான் இந்த த்ரெட்டட் மாடல் கொண்டு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் த MongoDB டேட்டா டைப்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த டேட்டா டைப்ஸோட இருக்கிறதுனால என்னது, ஸ்ட்ரிங், நம்பர்ஸ், பூலியன்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், டேட்லாம் தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னா டெக்ஸ்ட் டைப்ல டேட்டா ஸ்டோர் பண்றது, நம்பர்னா இன்ட் டபுள்ல, பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அரேஸ்னா மல்டிபிள் வேல்யூஸ் சேம் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்றது, ஆப்ஜெக்ட்னா எம்பெடட் கண்டென்ட், டேட்டானா இட் ஸ்டோர்ஸ் த டேட் அண்ட் டைம். ஓகேவா, தென் ஹவு டு சி யூசர் ரோல்ஸ் இன் MongoDB. 6th கொஸ்டின், யூசரோட ரோல் என்ன? ஒரு யூசரோட ரோல் பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா டேட்டா பேஸ்ல இருக்கிறதுல கெட் யூசர் அப்படின்ற நம்ம இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூசர் யார் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ யூஸ் த ஃபாலோயிங் கமாண்ட் இந்த டேட்டா பேஸ் db.getUser username or db.getUser ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா இப்ப கரண்ட் யாரு ரீட் பண்றா, ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்றா, டேட்டா பேஸோட அட்மின் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் TypeScript and JavaScript. TypeScriptக்கும் JavaScriptக்கும் என்ன வித்தியாசம்? TypeScript அப்படின்னா JavaScriptோட ஒரு சூப்பர் செட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதுல ஸ்டாட்டிக் டைப்பிங் இருக்கும். தட் மீன்ஸ் நம்பர், ஸ்ட்ரிங் டைப் செட் பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம கம்பைல் டைம்ல செக் பண்ணிக்க முடியும், ரன் டைமுக்கு போகாம. ஓகேவா, ஸோ ப்ரௌசர் டைரக்டா டைப்ஸ்கிரிப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ்கிரிப்ட் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதுவே JavaScript அப்படின்னா இது டைனாமிக்கல் டைப்ஸ் லாங்குவேஜ். அது வந்து ஸ்டாட்டிக், இது டைனாமிக்கல். ஸோ ரன் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகிறப்பே ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ற விஷயம் வந்து இந்த JavaScriptல இருக்கும். ஸோ டைனாமிக்கலி டைப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட்டட் டைரக்ட்லி பை த ப்ரௌசர், டஸ் நாட் ரெக்வயர் எனி கம்பைலேஷனே இதுக்கு தேவை கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராக் பை இன் ng repeat directive in the Angularல ng ரிப்பீட்டோட வேலை என்ன? ஸோ ng ரிப்பீட்ல ட்ராக் பை யூஸ் பண்ணா ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டுக்கு யூனிக் ஐடியை நம்ம அசோசியேட் பண்ண முடியும். அப்போ ஆங்குலர் டாம்ல எலமெண்ட்ஸை ரீயூஸ் பண்றதுக்கும் அன்னெசரியா ரீரெண்டரை அவாய்ட் பண்றதுக்கும் மெயின் திங்கா இந்த ng ரிப்பீட் ட்ராக் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த டாம் ரீரெண்டரிங் இஷ்யூ அண்ட் அவாய்ட் த டூப்ளிகேட் கீ எரர்ஸ் வென் ஐட்ரேட்டிங் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுல டூப்ளிகேட் கீ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை அவாய்ட் பண்றதுக்கு, எஸ்பெஷலா லிஸ்ட் அப்டேட் பண்ற போது, டெலிட் பண்ணும் போதெல்லாம் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு, டூப்ளிகேட் கீ வந்து உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த ng ரிப்பீட் டைரக்டிவ் வந்து ஆங்குலர்ல மெயின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 9th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரிங் ஃபங்க்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் ஒன் div ட்ரை ரிட்டர்னிங் 2 div. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். இந்த ரியாக்ட்ல காம்போனன்ட் மஸ்ட் ரிட்டர்ன் த எக்ஸாக்ட்லி ஒன் பேரண்ட் எலமெண்ட். கண்டிப்பா ஒரு பேரண்ட் எலமெண்ட்டை அது கண்டிப்பா ரியாக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரிட்டர்னிங் 2 div இஸ் த side by side cause an error because React needs one root node தான் தேவைப்படும், 2 தேவைப்படாது. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு div மட்டும் தான் போடணுன்றது தான் சொல்யூஷன். ஓகேவா, 10th கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் React route parameter and query parameter. React route parameter என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட் ஆஃப் த URL பாத்ல ஒரு பார்ட் தான் இந்த route parameter அப்படின்றது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு. ஸோ query parameter அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா passed after in the URL. after URL வந்து என்ன பண்ணும் அப்படின்னா key value space explain பண்றதுக்கு தான் இந்த query parameter யூஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 marks with answers பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன். ஸோ மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.